மறைந்துதான் போகும். இது மாறி மாறி வரும் மானிடர் ஜென்மம் மண்ணில் ஒரு நாள் மறைந்துதான் போகும். நாரும் உடலாலே நமக்கு நலாவும் ராக்கணவை போல் நம் உயிர் போகும். மாறி மாறி வரும் மானிடர் தேகம் மண்ணில் ஒரு நாள் மறைந்துதான் போகும். நாரும் உடலாலே நமக்கு நலாவும் ராக்கணவை போல் நம் உயிர் போகும். இது 9 வாசல் உண்டாகிய கோட்டை. இது 9 வாசல் உண்டாகிய கோட்டை. உயிருக்கு மேல் தூளில் தாங்காது சட்டை. என்மண்ணே ஆகாது செருப்புக்கு அட்டை. ஜீவன் போன பின்பு யார் செய்வார் சட்டை. மாறி மாறி வரும் மானிடர் தேகம் மண்ணில் ஒரு நாள் மறைந்துதான் போகும். யாரு உடலால் நமக்கு லாபம் ராக்கணவை போல் நம்முடைய போகும். 21,000 மரண சுபாசா. இது 21,000 மரண சுபாசம். இரவும் பகலுமே இதுவே போய் வேஷம். கருவுற்று வந்தாலே தாய் தந்தை பாசம். களை கட்ட போனாலே கட்டைக்கு நாசம். மாறி மாறி வரும் மானிடர் தேகம் மண்ணில் ஒரு நாள் மறைந்துதான் போகும். யாரு உடலால் நமக்கு லாபம் ராக்கணவை போல் நம்முடைய போகும். ஆதியப்பா இந்த உயிராகத்தனை படைத்து மனிதனை படைத்து அயனாக இருக்க முடியாத பிரம்மதேவன் நம்மளை படைக்கின்ற போது மண்டையிலே எழுதி மயிரால் மறைக்கப்பட்டதை யாராலும் ஒருவராலும் அறிந்து கொள்ள முடியாதப்பா. அப்படி அறிந்தான் என்றால் அவன் வாழ்க்கையானது நரகமாகத்தானே மாறிவிடும் என்று அந்த என்றைக்கு இன்பம் துன்பத்தை அனைத்தையும் மறைத்து எப்பொழுது என் பொருளை எப்பொழுது கொடுக்க வேண்டுமோ அப்படி என்று நமக்கு அளந்தபடிதான் போட்டுக் கொண்டிருக்கின்றான் நம் இறைவன். மனிதன் என்றான் நினைக்கின்றான் எப்படியாவது இவனை அடித்து நாம எப்படின்னா சம்பாரிச்சு சாப்பிட்டு போடணும்னு இவன் நினைக்கிறான். அதான் 25,000 தாமல் வந்தாலும் 23,000 2,000 எடுத்து வேண்டியதுதான். எப்படின்னா அடிச்சு விட்டு சேர்த்து வேண்டியதுதான். என்ன நடக்குது அங்க ஒரு பாலை குத்து நடக்குறான். இப்படித்தான் சாப்பிடணும். எப்படியோ சரியே நீ சொல்ற வார்த்தை உண்மையாக இருந்தாலும் சரி. ஆனால் நமக்கு மேல ஒருத்தவன் இறைவன் நம்மள பாத்துக்கினே இருக்கான். நீங்க எத்தனை பேர் வேணாலும் சாப்பிடுங்க. ஆனா சாப்பிட்டு போய் தப்பு இல்ல. ஏன் புள்ள குடிக்க தருமா? ஏன்னா 10 பேர் சொத்து துணா புள்ள குடிக்க நல்லா சும்மா கொடுத்துட்டு போப்பாரு. ராஜியம்மா அப்படியாக இருந்தாலும் முதல் பங்கு வீரஜாம முதல் பங்கு அப்படியாக இருந்த போதிலும் என்னுடைய விளக்கம் தெரிஞ்ச விஷயம். இன்றைய தினத்திலே இந்த புண்ணிய யதாசனத்திலே அறம் என்றால் தர்மம், தர்மத்தை குடையா கொண்டவராய் இவர் ராஜாக்கள் தங்கியிருந்தது மச்ச நாட்டுக்கு சமம் உள்ள நாடு கிலாபாக்கம் நன்னகரம். கிலாபாக்கம் நன்னகரத்திலே வாழ்ந்து முடித்து இறைவன் பதவி அடைந்து ஓராண்டு காலமாகத்தான் ஆகிவிட்டது. அவர் பொற்றார் பெற்றெடுத்த பிள்ளைகள் பங்கும் பங்காளிகள் பௌத்திரிகள் அனைவரும் ஒருமிக்கத்தனை சார்ந்து காலம் சென்ற தந்தையாருக்கு ஏகமானத்தனை வளர்த்தி 1000 பிராமணர்களை கொண்டு வந்து எப்படி அதோ நாரத மகாமுனி ஒரு வார்த்தையை கேட்டு யாரும் செய்ய வண்ணாத இவர் ராஜாக்கள் அரிதான ராஜசூய யாகத்தை செய்து எப்படி முடித்தார்களோ அத்தன்மையாகத்தானே நேற்றையோடு ராஜசூய யாகம் போலவே செய்து முடித்து கீர்த்தியும் புகழும் பெற்று விட்டார்கள். ஐயனாக இருக்க முடியாத புண்ணியமூர்த்தி நடேசன் என்று சொல்ல முடியாத உத்தம பெருந்தகையார் அவரை வீர சொர்க்கமானத்தனை சேர்த்து விட்டார்கள். இருந்த போதிலும் சரியே ஒரு கலா நிகழ்ச்சி நடத்த வேண்டும், அதை கண்ணுற்று பார்க்க வேண்டும். தந்தையாக இருக்க முடியாத நடேசனுடைய பெயரானதை நம்ம எல்லாம் பாடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று இன்றைய தினத்திலே இந்த யதாசனத்திலே நாடகமானதானே நமக்கு வரவேற்பை கொடுத்து வீர விருந்திட்டு மேடை ஒன்று அமைத்து ஏதோ தெரிந்த அளவுக்கு நாடகத்தை நடத்துறோம். நம்ம சித்தியாரு கட்டி ஆமா, ஏன்னா பக்கத்துல பெரிய நட்டகோலம் இருக்குது. ஆமா, தாயாக இருக்க முடியாத ஏகபத்திரி திரௌபதா தேவி அவள் குடிகொண்ட யதாசனம் இது. எத்தனையோ ஜாமவான்லாம் பார்த்த ஊரு. ஆமா, நம்ம ஏமாத்துறான். பாண்டூர் பக்கத்துல இருக்கிற சபாபதி அண்ணெல்லாம் போய் ஆடுற ஊரு அது. ஆமா, அதனால ஏன் அண்ணாண்ட இருக்கிறவங்களுக்கு சொல்லணும், முதல்ல நம்ம பக்கத்துல நம்ம கூட இருக்கிறவனு பெருமைப்பட்டு அப்பதான் நமக்கு பெருமை. ஆமா, கண்ணுக்கு தெரியாத இருக்கிற ஒரு ஆளை சொல்லிக்கினே என்ன புண்ணியம். ஆனா அதுதான் சொல்லுவாங்க, உள்ளூர் வாத்தியாருக்கு என்னைக்குமே மரியாதை இருக்கு. ஆமா, என்ன தான் வித்த கத்தா இருந்தாலும் சரியா உள்ளூர் வாத்தியாருக்கு கொஞ்சம் குறைச்சலாதான் இருக்கும். வெளியில இருந்து ஒண்ணுமே தெரியாத கூட ஒருத்தன் வருவான், அவனுக்கு பாரு சேர் எடுத்து போடுவான், இளநீ வெட்டி கொடுப்பான், நல்ல மாலை மரியாதை அத்தனை நடக்கும்.
அவனை விட 10 மடங்கு இருப்பான் நம்ம ஒரு வாதியாரு. ஆமா. அவனை ஒரு கைது மதிக்காது. ஒரு ஃபேன் மட்டும் ஓடும். ஆனா அங்க நல்ல வேலை நடக்கும். அங்க போக மாட்டான். ஆமா. சும்மா கண்ணாடியால காட்டி ஏசி வச்சிருப்பான். ஒண்ணுமே தெரியாது. ஆனா அங்கதான் லைன்ல போவான். காசு கொடுக்க. அவர் பிரகாரம் தானே தந்தையாக இருக்க முடியாத அன்னவருக்காகத்தானே ஏகமான நடத்தி நிறைவேறி இன்று ஒரு அரங்கேற்றம். அதற்காகத்தான் எத்தனையோ கூத்தாடி இருக்காங்க. செங்கல்பட்டு மாவட்டத்துல, தென்னாட்டத்துல எவ்வளவு பேர் இருக்காங்க. நமக்கு கொடுக்கின்றார்கள் என்றால் அவர் இடத்துல மனிதனாகத்தானே பிறந்து விட்டால் இன்னொரு மனிதன் இடத்திலே அவன் மனதிலே இடம் பிடிப்பது மிக கடினம். அதான் நீ சொன்ன மாதிரி நல்ல பெயரை எடுக்க சில காலங்கள் ஆகும். கெட்ட பெயரை எடுக்கணும்னா ஒரு நிமிஷத்துல எடுத்துடலாம். அதற்காக வேண்டி இன்பம் துன்பம் அத்தனையும் பொருட்படுத்தாமல் அதை நம் உள்குள்ளியை கட்டுப்படுத்தி ஒரு மனிதனுடைய நம்மளை சீ என்று சொல்லாத அளவுக்கு இதை கொஞ்ச காலம் நவுத்திட்டோம். இன்னும் கொஞ்ச காலம் அது எம்மா நேரமோ நான் வீட்டுல இருந்து வந்துட்டேன். வீட்டுக்கு போய் சேருவன் நிலையா? அது உங்களை சொல்லிங்க. என்ன சரி உன்ன சொல்லல, என்னதான் சொல்றேன். வீட்டுல இருந்து வந்துட்டேன், பேக மாட்டின்னு கூத்தாட போறேன்னு. ஆனா நான் போய் வீட்டுல ஷாருவன் என்ன நிலையா எனக்கு நான் எழுதியா வச்சுக்கிறேன். ஒண்ணும் கிடையாது. இப்ப ஏற்பட்ட உடலானதை படைத்து அதுக்குள்ள தம்ம தூண்டு காத்து வைத்து அவன் ஆட்டி கொண்டிருக்கின்றான். நம்மளை காத்தாடி போல நம்மளை ஆட விட்டு கயரானதை அவன் பிடித்து கொண்டிருக்கின்றான். இன்னும் ஒரு சில காலம் பிடிக்கணும்னா அகங்காரம் பிடிக்காமல் பெரியோர்களை மதித்து அவர் சொல்லக்கூடிய வார்த்தையை இந்த செவினால் கேட்டு அதன் பிரகாரம் நடக்காவிட்டாலும் பரவாயில்ல, அவர்களை துஷ்டமாக நினைக்காத அளவுக்கு இருந்து விட்டால் அவனே இந்த உலகத்தில் பாக்கியவான். ஒரு சின்ன வேண்டுகோள். என்ன? 3 மணிக்கு போன்ல பேசுறாரு. 3 மணிக்கு போன்ல பேசுறாரு. ஆமா. 5 மணிக்கு பேசினாலும் சந்திரவாஜா சேர்த்துட்டான்னு போன் வருது. நல்ல மனுஷன். 3 மணிக்கு போன் பண்ணிட்டு 5 மணிக்கு சேர்த்துட்டாரு. எவ்வளவு நேரம் ஆச்சு? 2 மணி நேரம். 2 மணி நேரம் கிடையாது, 2 நிமிஷத்துல கூட போவோம். நம்ம பேசின்னு இருக்கும் போதே கூட போயிடும். அந்த மாதிரி நண்டுக்குன்னா நீங்க எல்லாம் நல்ல சாவணும் எல்லாரும். அப்பா நல்ல சாவணும். அவருக்காக வேண்டி அவர் மனதிலே இடம் பிடிக்க வேண்டும் என்றால் நிறைய சிரமம். ஆமாமா. ஆனா அவர் ஏன்னா ஒரு மனுஷன் பிறந்துட்டோம் வளர்ந்துட்டோம் அதை பழகி கொண்டிருக்கோம். ஆனா யாரு கிட்டமே இவன் ஒரு துஷ்டமான பையன் என்று சொல்லாத அளவுக்கு நம்ம பேர் எடுக்கணும். அப்படி எடுத்தாதான் அப்படி இருக்க வேண்டும் என்றால் நம்ம யாரு எவருன்னு நமக்கு தெரியாது. நம்ம ஒரு நாடகதாரி. இப்ப நமக்கு இம்மா தூரத்துல இருந்து நமக்கு அழைப்பு கொடுத்திருக்காங்கன்னா அதுக்கும் ஒரு காரணம். அவங்க வந்தா செய்வாங்க, நல்லா இருக்கும், பார்க்கலாம், 4 பேர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போவாங்க. ஆனால் அவர் நினைத்தபடி நம்ம ஆடி கொடுக்கணும். அவர்கள் எந்த எண்ணத்தோடு வந்தார்களோ. சித்திரை மாசமா ஆடி கொடுக்குறது ரொம்ப நாள் இருக்குதா? இவர்கள்லாம் வந்து அமர்கின்ற போது இன்னைக்கு கூத்து நல்லா இருக்கணும்பா, நல்லா இருக்கணும், நல்லா இருக்கும் அப்படின்னு நினைத்துதான் அமர்வாங்க. ஆனா நல்லா ஆடிடணும். அது போல அப்படி நல்லா ஆடாவிட்டால் அவரை நம்ம துரோகம் செய்த மாதிரி ஆயிடும். ஒரு நாளைக்கு மண்ணு மறிக்க முடியாது இல்லையா? அதுதான் நம்பிக்கை துரோகம். அதற்காக வேண்டி எப்படி ஒன்னாலும் காசு சம்பாதிக்கலாம். பல தொழில் இருக்குது. 10 ஏக்கர் நில வயசு வருஷத்துக்கு 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கிற உனக்குன்னா கூத்தாண்டன் தலையெழுத்தா? அப்ப கூட என் வீட்டு துட்டை வாங்கி போய் சோறு துண்டுற 2 நாளைக்கு விட்டு போடானா அத்தையும் விட மாட்டேறேன். ஐயோ 10 ஏக்கர் நிலம், அந்த பம்பு செட்டு, 40 மாடு, அதுல 40 மாட்டுக்கு 40 லிட்டர் பாலை கறந்துட்டு 120 லிட்டர் ஏத்துறான். 80 லிட்டர் தண்ணி ஊத்தி அந்த பணம் நிக்கவா போகுது? அது மிஷின் விடுறானா? காரிமே மாட்டாங்க. இல்லம்மா, அவனுக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்தா வாய் பூசிட்டா சரியா போகுது. சத்தியமா நான் ஊத்த மாட்டேமா. எங்க வீட்டுல ஊத்தி சொல்லிட்டு கொடுவேன். அப்படியாகத்தானே இருந்த போதும் இந்த கலை மீது நம்ம வைத்திருக்கிற பற்று, இந்த மனிதர்கள் நம்ம மீது வைத்திருக்கின்ற பற்று, இந்த கலை மீது நம்ம வைத்திருக்கின்ற பற்று, எட்டியான நிலவரத்துக்கு அவர் வந்து மிருதங்க அடிக்கணும்னு அவசியமும் கிடையாது. ஆமா, இந்த மிருதங்க அடிச்சுதான் பாடணும் அவசியம் கிடையாது. நாளைக்கு ஆபரேஷன் பண்ண போவோம், ஜாலி இன்னைக்கு வந்து அடிக்கிறாரு, கஞ்சியில் அது அடிக்கிறாரு. அதுதான் ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் வேற. அதுதான் இந்த கலையில் உள்ள ஈடுபாடு. சில பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, அவன் கூத்தாடுறான் தானே, கூத்தாடி தானே அப்படின்னு ஓடுது. இங்க நடக்காது. இல்ல வெளியூர்ல நம்ம ஊரு. ஆமா, இங்க நடக்காது. அதனால வேண்டி இந்த சபையிலே வந்தவள் யார் என்று விளக்கமானது நன்கான முறையிலே தெரிந்து கொண்டறியா? தெரிஞ்சுக்கணும்ல, வீரச்சந்திர மனைவி. குயில் கூட கூவுது.
வீரச்சந்திர மனைவி. ஆனா என் மன்னரியா அப்படின்னு சொல்லலையா? இல்லையா இருந்தாலும் பரவாயில்ல, ஏகப்பட்ட கால தாமதம். அதனால வேண்டி இன்றைய தினத்திலே என் அக்காவாகத்தானே இருக்க முடியாதவள் சந்திரவதனி என்னை வரும்படியாகத்தானே உத்தரவு. நான் வந்துட்டேன்னு ஒரு வார்த்தை